இங்கிலாந்துக்கு எதிரான இந்த டெஸ்ட்டில் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7.2 ஓவர்ஸ்லேயே வந்து இந்தியா வந்து 50 ரன்ஸை கிராஸ் பண்ணிருந்துச்சு. இது வந்து மிகப்பெரிய ரெக்கார்டாக பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடியுமே வந்து இங்கிலாந்துக்கு எதிராக நம்ம வந்து அப்படி ஒரு ஸ்கோரை பண்ணியிருக்கோம். ஆனால் 7.2 ஓவர்ஸில் பண்ணது தான் ஏர்லியர், அதாவது ரொம்ப ஏர்லியான ஒரு ஸ்டேஜில் பண்ண ஒரு மேட்சாக பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி இது மாதிரியான சாதனை வந்து 8.2 ஓவரில் நிகழ்த்திருக்கோம் ட்ரெண்ட் பிரிட்ஜில். அது வந்து 2018. டிராவிட் சேவாகோடைய சாதனையை வந்து ஜெய்ஸ்வால் வந்து இப்போ வந்து பீட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட 40 மேட்ச்லேயே வந்து 2000 ரன்களுக்கு மேலே அடிச்சது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பக்கம் டிராவிட், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சேவாகும் அடிச்சிருக்காங்க. அந்த சாதனையை கடைசி மேட்ச்சில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து அதை சமன்படுத்தியிருக்கிறாரு 40 மேட்ச்சில். இதே மாதிரியான கம்மியான மேட்ச்சில் வந்து வேற யார் வந்து 2000 ரன்களை கடந்திருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். 43 மேட்ச்ல வந்துட்டு 2000 ரன் கடந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விஜய் ஹசாரேவும் கௌதம் கம்பீரும் தான். அதுக்கப்புறம் 44 மேட்ச்ல வந்துட்டு 2000 ரன்களை கடந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர், அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர். அதே மாதிரி 45 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரன்களை கடந்தது சௌரவ் கங்குலி. 46 மேட்ச்ல வந்து 2000 ரன் கடந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பூஜாரா. சச்சின் டெண்டுல்கர் வந்து தன்னுடைய 2000 ரன்களை வந்து தன்னுடைய 20வது வயசுல வந்து நிகழ்த்தியிருந்தாரு. அது வந்து இருக்கிறதுல யங்கஸ்ட் பிளேயர் டு கிராஸ் 2000 ரன் ஃப்ரம் இந்தியன் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செகண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான். அவர் வந்து 23 வயசில் வந்து இந்த சாதனையை வந்து நிகழ்த்தியிருக்காரு. இங்கிலாண்டோட இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்து டக் அவுட் ஆயிருந்தாங்க. இதே மாதிரியான ஒரு சாதனையை வந்து இதுக்கு முன்னாடி யாருமே நிகழ்த்தினது இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த டெஸ்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் வந்து 5 விக்கெட் ஆயிருக்கு. ஆனால் 6 பேர் வந்து டக் அவுட் ஆனது இதுதான் முதல் தடவை. அது வந்து இங்கிலாந்து வந்து அந்த சாதனையை வந்து நிகழ்த்தியிருக்காங்கன்னு சொல்லலாம்.